தாமரை டிவி நியர்ஸ்க்கு என்னோட வணக்கம். என் பேர் அரவிந்த பிரகாஷ். நான் ஒரு ப்ரைவேட் பயோடெக் கம்பெனியில் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நியர்லி 15 இயர்ஸாக இந்த கம்பெனியில் டைரக்டராக இருக்கேன். திஸ் பயோடெக் கம்பெனி வந்து 6th லார்ஜஸ்ட் பயோடெக் கம்பெனிங்க இன் இந்தியா. ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி தாமரை டிவிக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தேன், ஒரு வீடியோ. அதில் மிஸ் நிர்மலா சீதாராமனோட பேக்கேஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த எக்கனாமிக் பேக்கேஜ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் எப்படி எம்எஸ்எம்இஸ்லாம் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட கருத்துக்களை நான் கவுண்டர் பண்ணேன். அவரோட கருத்துக்கள் தப்புன்னு சொல்லி கவுண்டர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பேச போகிறேன்னா 3 ஆஸ்பெக்ட்டுங்க. ஒன்று வந்து இந்த கான்ஸ்டன்ட் நெகட்டிவிட்டி, அதாவது நம்ம வந்து இன்றைக்கி ஆப்போசிஷன் லீடர்ஸ் ஆகட்டும், டிவி நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும், எப்படி நம்மளை பயமுத்துறாங்க அண்ட் எப்போ பாரு நெகட்டிவ் நியூஸு, இப்போ க்ளூம் அண்ட் டூம் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. செகண்ட் திங் வந்து இன்றைக்கி கொரோனா வைரஸை நம்ம எப்படி ஃபைட் பண்ணுறோம், நம்ம எப்படி வந்து we are able to tackle the situationன்றதை கொஞ்சம் டீட்டெயில்டாக வித் ஃபிகர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேர்ட், எல்லாருமே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எக்கானமி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு, நாசமாக போயிடும் ஆஃப்டர் கொரோனா, அண்ட் நிறைய பேருக்கு ஒர்க் இல்லை, அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு ஒர்க் இல்லாமல் போயிடும் அப்படின்னு. என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா அது கம்ப்ளீட்லி தவறு. போஸ்ட் கோவிட் வந்து எக்கானமி டெஃபினட்டாக பவுன்ஸ் பேக் ஆகும், மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், பெட்டர் டிமாண்ட் இருக்கும், பெட்டர் க்ரோத் இருக்கும். ஸோ அதோட தியரியுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் ஆஃப் வித் நெகட்டிவிட்டிங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்கே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் வெறும் லிப் சர்வீஸ் தான் தவிர கொரோனா வைரஸ் ஃபைட் பண்ணுறதுல ஒன்றுமே பண்ணலைன்னு. அது கம்ப்ளீட்லி தவிர. அவர் அப்படி சொல்கிறாருன்னு தெரியல. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா, ஒரு பொலிட்டீஷியன் வந்து நெகட்டிவ் நியூஸ் சொல்லுவாங்க, நெகட்டிவிட்டி தான் ப்ரொபகேட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட ஜாபுங்க. எஸ்பெஷலி ஆப்போசிஷன் லீடர்ஸ், இப்போ ராகுல் காந்தி ஆகட்டும், எம்கே ஸ்டாலின் ஆகட்டும், 5 வருஷம் 10 வருஷமாக ஆப்போசிஷனில் உட்காந்து இருக்காங்க. எப்போ தான் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரோ பிஎம் சீட்டில் உட்காருவோம், எப்போது கல்லால் கை வைக்கலான்னு தான் நினச்சின்னு இருப்பாங்க. பட் அதுக்காக ஒரு கண்ட்ரியை வந்து கண்டினியூஸாக நெகட்டிவிட்டியில் பேசி மக்களோட மோட்டிவேஷனை இழக்க வைக்கிறது ரொம்ப தவறுங்க. இப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு தமிழ்நாடு ஒன்றுமே பண்ணலை கொரோனா வைரஸில், அண்டு சென்னை தான் பேண்டமிக் கேபிட்டலில் அப்படின்னு. அது ரொம்ப தவறு. ஏன்னா ஹையஸ்ட் டெஸ்டிங்னா தமிழ்நாடு தாங்க. நியர்லி 6.2 6.3 lakh பீப்புள் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த லோவஸ்ட் மார்ட்டாலிட்டி ரேட்ஸுங்க தமிழ்நாடு. கம்பேர்ட் டு த நம்பர் ஆஃப் ஆக்டிவ் கேசஸ், ஒன் ஆஃப் த லோவஸ்ட் மார்ட்டாலிட்டி ரேட்ஸு. அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் இன் இந்தியாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேசிங். அதாவது ஒரு பாசிட்டிவ் கேசஸ் இருந்ததுன்னா அதில் குறைந்தபட்சம் 14 to 15 பேரை ட்ரேஸ் பண்ணுறாங்க ப்ரைமரி கான்டாக்டாக. அண்ட் அந்த 14-15 பேருக்கு டெஸ்ட் பண்ணி அவங்கள ஐசோலேட் பண்ணி பண்ணுறது தமிழ்நாடு. ஃபஸ்ட்டு அதில் கர்நாடகா, செகண்ட் வந்து அதில் தமிழ்நாடுங்க. ஸோ ஸ்டாலின் வந்து தமிழ்நாடு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப தவறு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ராகுல் காந்தி, இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, ராகுல் காந்தி வந்து 2019 அமேத்தியில் கொஞ்சம் கடுமையான போட்டி வந்தோடனே பயந்து ஓடி வயநாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டிடுவன்சியில் மூவ் பண்ணிட்டார். அண்ட் அமேத்தியில் தோற்றதில் எனக்கு என்ன ஃபீலிங்னா, அவர் இன்னும் அந்த ஈகோ வச்சுன்னு இருக்கார். அதாவது இந்தியன் பீப்புள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, ஸோ இந்தியன் மக்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தது, இந்தியன் மக்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை சுட்டி காட்டிட்டு கைத்தட்டி சிரிப்போம் அப்படின்னு. ஏன்னா அதுதான் ஒரு மென்டாலிட்டி போல தெரியுது. இப்போது இந்தியா எது நல்லது பண்ணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஹைலைட் பண்ணி அதை வச்சு ஒரு நக்கலாக பேசுகிறது, ஒரு டீஸ் பண்ணுறது, அதுதான் வந்து அவரோட பிஹேவியராக இருக்குது. இதனால் அவரால் ஓட்டு வருமோ தெரியல, பட் எல்லாருக்குமே அவர் மேலே வெறுப்பு வரும் டெஃபினட்டாங்க. இப்போது ஒரு சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் பண்ணார் ராகுல் காந்தி. அதில் நிறைய பேர் கூட பேசினார். அந்த டாக்ஸில் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்கும் கிடையாதுங்க. அதாவது என்னப்பா மோசமாக இருக்கா, எவ்வளோ மோசமாக இருக்குது, ஐயோ இவ்வளோ அளவுக்கு இருக்கா, இந்த மாதிரி பேச்சு தான் தவிர, சரி ஒரு இந்தியா இந்த மாதிரி பண்ணால் பெட்டராக ஆகும்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததில்லை. இதில் கடைசியாக ரகுராம் ராஜன் கிட்ட பேசினார். உங்களுக்கு எல்லாமே தெரியும், இன் ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்சு
ஒன் ஆஃப் த ஒஸ்ட்டு ஆர்பிஐ கவர்னர்ஸ்னால் ரகுராம் ராஜன் தாங்க. என்பிஏ மெஸ்ஸு முக்கிய காரணமாக இருந்தது ரகுராம் ராஜன் தான். அண்ட் மொமெண்ட் வந்து பிஜேபி லீடர்ஸ் வந்து இதை பாயிண்ட் அவுட் பண்ணி ரகுராம் ராஜனோட ரோலை இன்வெஸ்டிகேட் பண்ணணுன்னு சொன்ன உடனே பொட்டி படைக்கெலாம் எடுத்துகிட்டு அமெரிக்கா கிளம்பி போனார். போனவர் தான் இன்னும் இந்தியா பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேங்கிறாரு. இவர்கிட்ட வந்து ஒரு ராகுல் காந்தி பேசி நம்ம எக்கானமி இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கே உங்கள் சஜஷன் கொடுன்னு கேட்குறது அபத்தமாக இருக்குது. ஏன்னா அவர் கவர்னராக இருக்கும்போதே இந்தியாவுக்கு ஒன்றும் பண்ணதில்லை. ஸோ இப்போ அவர் அமெரிக்காவில் உட்காந்து என்ன பண்ணுவார்னு சொல்கிறது யாருக்குமே தெரியாதுங்க. இன்னொன்று வந்து கண்டினியூஸ் நெகட்டிவிட்டி வந்து இப்போ இந்த நியூஸ் சேனல்ஸுமே பார்த்தீங்கன்னா they are propagating continuous நெகட்டிவிட்டிங்க. அதாவது இன்றைக்கி 10,000 கேஸு, இன்றைக்கி 1000 கேஸு, இங்கே வந்து இவர் தவறி போயிருக்காரு அப்படின்னு சொல்லுறது, ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் பெட் இல்லை அப்படின்னு சொல்லுறது ஹைலைட் பண்ணலாங்க. பட் 24 ஹவர்ஸுமே கரோனா பற்றி பேசி மக்களை பயமுத்துறதுன்றது ஒரு நல்ல விஷயமா எனக்கு தெரியல. ஒரே ஒரு டேட்டா மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களாம் டெஃபினட்டாக உங்களுக்கு நான் அந்த டேட்டா சொல்லும் போதே உங்களுக்கு புரியும் இதில் என்ன மோட்டிவ் இருக்குது அப்படின்னு. நியூஸ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நம்ம இந்த லாக்டவுன் ஆரம்பித்து கொரோனா வைரஸ் க்ரைசிஸ் ஆரம்பிக்கும்போது 388%ங்க மோர் பீப்புள் வாட்ச் த நியூஸ் கம்பேர்ட் டு ஜான்வரி அண்ட் ஃபெப்ரவரிங்க. அதாவது இந்த கொரோனா நியூஸ் கொரோனா வைரஸ் ஆரம்பித்தோடனே மோர் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் வாட்சிங் த நியூஸ் இன் மார்ச் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் மந்த்ஸுங்க. அண்ட் இன் ஜூன் இந்த 388% வந்து இட் பிகேம் 261%. அதாவது இப்போ கொஞ்சம் நார்மல் ஆகி பீப்புள் வந்து ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அவங்களோட வேலைங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தென் பீப்புள் ஹவ் ஆல்சோ ஸ்டார்டட் மூவிங் அவே ஃப்ரம் த நியூஸ் சேனல்ஸுங்க. இதில் வந்து இந்த மார்ச் டு ஜூன் பீரியடு டிவி சேனல்ஸோட ஆட் ரெவென்யூ வந்து 16% ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேங்க 388% இன்க்ரீஸ் இன் நியூஸ் வியூவர்ஷிப்பு. அது கம்மியாக டே டு டே கம்மியாகுது. ஏன்னா பிகாஸ் பீப்புள் வந்து இப்போது கம்பெனிஸ் திறந்துட்டாங்க, ஃபேக்ட்ரிஸ் திறந்துட்டாங்க. இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் இல்லாமல் இப்போ வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இதில் மெயின் மோட்டிவ் ஃபார் நியூஸ் சேனல்ஸ் என்னென்னா மக்களை பயமுத்தி கரோனா பற்றி கண்டினியூஸாக பேசி வந்து பண்ணி அவங்கள கண்டினியூஸாக நியூஸ் சேனல்ஸ் பார்க்க வச்சாங்கன்னா அவங்களோட ஆட் ரெவென்யூ ஜாஸ்தி ஆகுங்க. அவங்க ஆட் ரெவென்யூக்கு பற்றி தான் அவங்களுக்கு கவலைப்படுறாங்க, டிஆர்பி ரேட்டிங்ஸ் பற்றி கவலைப்படுறாங்க. தவிர ஒரு கரெக்டான நியூஸ் சொல்கிறதோ இந்த கரோனா வைரஸோட கரண்ட் சிச்சுவேஷன் எப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேங்க, இன்றைக்கி தமிழ்நாட்டில் 1600 கேஸ் அப்படின்றாங்க. பட் அந்த 1600 கேஸில் எவ்வளோ பேருக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு, எவ்வளோ பேர் சீரியஸாக இருக்காங்க, எவ்வளோ பேர் வீட்லேயே ஐசோலேட் ஆகிருக்காங்க, எவ்வளோ பேர் ரெக்கவர் ஆகிருக்காங்க, அண்ட் ரெக்கவர் ஆனவங்க எவ்வளோ கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆகிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறதே இல்லைங்க. அவங்களோட மெயின் இன்டென்ஷனே இஸ் டு ஸ்கேர் பீப்புளுங்க. அதில் வந்து இஃப் தர் இஸ் அன் எக்ஸாம்பிள், அதாவது ஒருத்தன் பாசிட்டிவ் ஆகிட்டான், அவன் வந்து வெளில ஓடிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அது அந்த மாதிரி நியூஸ் வந்து அவங்க இன்னும் பயங்கர பேனிக்கோடு க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ தட் பீப்புளும் பயந்து பேனிக் ஆகி வீட்டிலே உட்காந்து நியூஸ் 24/7 பார்ப்பாங்க. தவிர வந்து தே ஒன்ட் கெட் பேக் டு தர் நார்மல் லைஃப் அப்படின்னு தே டூ இட். இந்த பொலிட்டீஷியன்ஸும் இந்த நியூஸ் சேனல்ஸோட நெகட்டிவிட்டி வந்து இந்த லாங் ரன்னு டெஃபினட்டாக இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதில் நம்ம தான் புரிஞ்சுட்டு வி ஹவ் டு பி மோர் மெச்சூர்ட் அபவுட் இட். இப்போ நம்ம கொரோனா வைரஸ் க்ரைசிஸ் பற்றி பேசணுன்னா கூட ஆஸ் ஆன் டுடே இந்தியா ஹேஸ் மோர் ரெக்கவரிஸ் தென் ஆக்டிவ் கேசஸ்ங்க. For the first time ever in the 3 months, India has got more recoveries than active cases. மிச்ச கண்ட்ரீஸ் கூட இவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் they couldn't get their more recoveries compared to active cases, but India அது பண்ணியிருக்காங்க. Second, of all the casesங்க only 6% need hospital careங்க. அப்படின்னா 94% of the people வந்து அவங்க வீட்லேயே வந்து செல்ஃப் ஐசோலேட் பண்ணிட்டு பேராசிட்டமால் டேப்லெட் சாப்பிட்டுட்டு நல்ல சத்துள்ள உணவு சாப்பிட்டுட்டு they are able to recover and able to recover quickly. And 80% of the cases வந்து asymptomaticனா வந்து பேசிக் சிம்டம்ஸுமே காட்டாமல், ஹை ஃபீவரோ ஹை காஃபோ கோல்டோ ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் எதுவுமே காட்டாமல் they are being tested positive and they are also able to recover. ஏன்னா ஒரு பெரிய சிம்டம்ஸ் எதுவும் இல்லைன்னா ஒரு பெரிய எஃபெக்ட் இல்லை, the virus is not பயங்கரமாக எஃபெக்ட் ஆகலை பாடியில் அப்படின்னு சொல்லி they are able to recover quickly.
இந்தியாவில் we have done nearly 50 lakh tests as of today. அதில் only 2.76 lakhs are positive cases. அந்த 2.76 lakhsல nearly 50%, nearly 49-50% have already recovered. So என்னோட ஒப்பீனியன் என்ன, as the days roll byங்க, definitely more people will recover and this virus will finally come down. The curve will flatten out. ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ அமெரிக்காலுமே அபவுட் 3 weeks பேக் they have opened up their economies, malls and restaurants எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அங்கே இருக்கவங்களும் இதே மாதிரி தான் நியூஸ் சேனல்ஸ் எல்லாமே சொன்னாங்க, கேசஸ் எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆக போகுது, மோர் டெத்ஸ் ஆர் கோன் ஹேப்பன் இன் அமெரிக்கா, இதெல்லாம் பயங்கர தப்பு அப்படின்னு. பட் ஆன் த கான்ட்ரரி லாஸ்ட் 3 weeksாக அமெரிக்காவில் the cases have not increased exponentiallyங்க and the deaths have not increased exponentially. இந்தியாவிலுமே பார்த்தோன்னா லாஸ்ட் 1 week to 10 days about 8 to 9,000 cases, 9,800 cases இருக்குது. And even in India we are not seeing an exponential increase in number of cases and we are not seeing an increase in number of deaths also. While the number of tests per day has gone up. Now we have tested one of the highest, we are doing about 1.4 to 1.5 lakh testing per day and this number will continue to go up. So I feel when a lot of people like politicians or news channels, so they are not giving you the right picture about coronavirus. என்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்கோ அதை மட்டும் ப்ரொபகேட் பண்ணுறாங்க. பொலிட்டீஷியன்ஸ் ஆர் டூயிங் இட் and the opposition leaders are doing it mainly so that they can get back to power. கல்லால் எப்போ கை வைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நியூஸ் சேனல்ஸ் they are doing it because நிறைய பேர் நியூஸ் பார்த்தா அப்போ தான் அவங்களோட ஆட் ரெவென்யூ போகும், அவங்களோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் பார்க் இந்தியா ரேட்டிங்ஸை பார்த்தீங்கன்னா compared to January, February, number of people who have watched news, who have been impacted by the news வந்து 380% அதிகம் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதிலே உங்களுக்கு புரியும் இவங்களோட மோட்டிவ் என்னென்ன. The final part of this video is the economy. இப்போது பி சிதம்பரம் அண்ட் நிறைய காங்கிரஸ் லீடர்ஸு அப்போசிஷன் லீடர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்கானமி நாசமாக போயிடுச்சு, நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, இன்னும் நிறைய பேருக்கு வேலை போகும் அப்படின்னு. There was also a news report saying ஆகஸ்ட்டில் வந்து கலவரம் நடக்கும், people will come on to the roads and protest. அதுதான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அப்போசிஷன் லீடர்ஸ் டு டேக் அட்வான்டேஜ் அப்படின்னு. இதிலே உங்களுக்கு தெரியும் தட் இந்தியா மேலே எவ்வளோ அக்கறை இருக்குது இந்த அப்போசிஷன் லீடர்ஸுக்கு அண்ட் இந்தியா வளர்ச்சி மேலே இவங்களுக்கு எவ்வளோ அக்கறை இருக்குதுன்னு உங்களுக்கு இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். அவங்களோட ஹோல் கோல் இஸ் டு கிரியேட், நான் சொன்ன மாதிரி க்ளூம் அண்ட் டூம். அதாவது பீப்புளோட மோட்டிவேஷனும் பீப்புளோட ஹோப்பை எடுத்துட்டாங்கன்னா தென் இட் வில் பி மச் ஈஸியர் ஃபார் தெம் டு பிரெயின் வாஷ் இட் and create a negativity and then ruin the country. எனக்கு தெரிஞ்ச I'll give you a very easy simple example to understand, but எனக்கு தெரிஞ்ச post covid employment opportunities increase ஆகும், demand will pick up, growth for companies will be better. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கடையோ ஒரு ஆஃபீஸோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்களேங்க, ப்ரையர் டு கோவிட் என்ன செஞ்சுருப்பீங்க, ஒரு ஆஃபீஸ் ஹெல்ப்பை கூப்பிட்டு இப்போ மார்னிங் ஒரு வாட்டி பெருக்கிட்டு டேபிள்ஸு சேர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு நீ போயிடுப்பா அப்படிம்பீங்க. அதே ஆள் வந்து மேபி ஒரு 2-3 கடைகளில் வேலை பார்த்துட்ருப்பார். பட் இப்போது போஸ்ட் கோவிட் என்ன செய்கிறீங்க, பிகாஸ் கிளென்லினஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், உங்கள் கஸ்டமர்ஸ்க்கும் உங்கள் எம்ப்ளாயீஸும் ப்ரொடெக்ட் பண்ணணுக்காக இப்போ இதே ஆஃபீஸ் ஹெல்ப் கிட்ட என்ன சொல்லுவீங்க, இப்போ மார்னிங் ஒரு வாட்டி பெருக்கி தொடச்சிடு, டேபிள்ஸ் எல்லாம் தொடச்சிடு, மத்தியானம் ஒரு வாட்டி பண்ணு, ஈவினிங் ஒரு வாட்டி பண்ணுன்னு. ஸோ இதே பர்சன் இப்போ என்ன செய்வான், 3 இடத்துல வேலை பண்ண முடியாது என்னால், ஸோ நான் உங்கள் ஆஃபீஸ் மட்டும் தான் பண்ணுறேன்ப்பா. ஸோ நீங்களும் என்ன செய்வீங்க, சரி பரவாயில்லப்பா உனக்கு நான் எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுக்குறேன், பட் இந்த ஆஃபீஸில் மட்டுமே நீ வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் 3 வேலையும் பண்ணிவிடு அப்படின்னு. இப்போ அந்த மிச்சம் இருக்கிற 2 கம்பெனிஸில் அவன் வேலை பார்த்த கம்பெனிஸ் என்ன செய்வாங்கன்னா, சரி இப்போ இந்த பர்சன் வரலன்னு சொல்லிட்டு ஒரு புது ஆள் எடுப்பாங்க. ஸோ ப்ரையர் டு கோவிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கு பதிலாக இப்போது 3 பேர் 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்கங்க. இந்த மாதிரி வந்து இது ஒரு ரொம்ப பேசிக் க்ரூட் எக்ஸாம்பிள் தான் ஒரு இன்ஃபார்மல் செக்டரில். பட் இதே நீங்கள் ஃபேக்ட்ரிஸ், இப்போ எங்கள் ஃபேக்ட்ரி எடுத்தால் கூட லாஸ்ட்டு 2 மாதத்தில் வி ஹவ் ஹையர்ட் நியர்லி ஒரு 15% மோர் ஒர்க் ஃபோர்ஸுங்க. ஏன்னா நாங்கள் எசென்ஷியல் கமோடிட்டி சர்வீஸில் வரோம். ஸோ நாங்கள் April 15th வி ஆர் ஏபிள் டு ஓப்பன் அவர் ஃபேக்ட்ரிங்க. பட் இந்த ரூல்ஸ் படி வந்து ஸ்க்ரீனிங் இருக்குது. ஸோ ஒரு ஆள் போட்டிருக்கோம் டெய்லி டு ஸ்க்ரீன், 3 ஷிஃப்ட்டுமே 3 டிஃப்ரெண்ட் ஆள் போட்டிருக்கோம் டு ஸ்க்ரீன் டெம்பரேச்சர்ஸு, அப்புறம் சிம்டம்ஸை நோட் பண்ணுறதுக்கு, அப்புறம் கிளீன்லினஸ் வந்து ஃபேக்ட்ரியில் ஜாஸ்தி தேவைன்னு சொல்லிவிட்டு மோர் பீப்புள் ஹையர் பண்ணியிருக்கோம் ஃபேக்ட்ரியை க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டினியூஸாக.
அதே மாதிரி ஸ்டாகர்ட் ஷிஃப்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மோர் ஒர்க் ஃபோர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் எங்களோட ப்ரொடக்ஷன் ஷிஃப்ட்ஸில். ஸோ தட் வந்து ஸ்டாகர்டாக ஒர்க் பண்ணலாம், பட் ப்ரொடக்டிவிட்டி லூஸ் பண்ணாமல். இது வந்து எங்கள் கம்பெனிக்கு மட்டும் இல்லை, எல்லா கம்பெனிஸுமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் பேசும்போது அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க, நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம், மோர் பீப்புள் கொண்டு இருக்கோம் அப்படின்னு. டெஃபினட்டாக இதனால காஸ்ட் ஆஃப் பிஸ்னஸ் வில் கோ அப்புங்க. அதாவது இப்போ நீங்கள் 10 ரூபாய்க்கு பண்ணுற பொருள் இப்போது 12 ரூபா ஆகலாம், நீங்கள் 20 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு பதிலாக 22 ரூபாய்க்கு விற்கலாம், அது ஒத்துக்கிறேன். பட் இப்போ இந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 130 crore பீப்புளில் மேபி ஒரு 80 crores பீப்புள் வில் பி ஒர்க்கிங். மிச்சவங்க வந்து அண்டர் 18 பிகாஸ் ஆஃப் ஹெல்த் ரீசன்ஸோ ஆர் வேலை கிடைக்காமல் இருக்கலாம். இந்த 80 crores வந்து போஸ்ட் கோவிட் this will be about 85 to 90 crore people who will be working. இந்த 85 to 90 crore, அதாவது இந்த 10 கோடி persons who are now working, previously who are not working but who are now working, வந்து அவங்களோட சம்பளத்தை வச்சுன்னு they will start buying and this will push up the demand. சரிப்பா, ஒரு 6000 ரூபா 7000 ரூபா ஒரு ஆஃபீஸ் ஹெல்ப்புக்கு வந்து என்ன பெருசாக வாங்கிடுவேன்னு வச்சுருப்பேன். அப்படி கிடையாதுங்க. ஒரு எக்கானமின்றது ஒரு சைக்கிள். இப்போ அவன் வந்து ஒரு 6000 ரூபாய்க்கு 7000 ரூபாய்க்கு ஒரு கொஞ்சம் கன்சியூமர் குட்ஸு, கொஞ்சம் ஃபுட்டு அப்படி வாங்கும்போது அந்த கம்பெனிஸ் வந்து மோர் சேல்ஸ் காட்ட அவங்க இன்வெஸ்ட் பண்ண த ஹோல் எக்கானமி வில் ஸ்டார்ட் க்ரோயிங். ஸோ என்னோட ஃபீலிங் என்னென்னா, போஸ்ட் கோவிட் பிகாஸ் இப்போ வந்து கிளென்லினஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸு ப்ளஸ் ஸ்க்ரீனிங் ரெக்குவயர்மெண்ட்ஸு அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நிறைய பேர் இன்னும் ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் கோவிட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, டிமாண்டு அண்ட் க்ரோத் வந்து டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகுங்க. ஃபைனலாக நான் அந்த வீடியோ சொல்ல என்ன ஆசைப்பட்றேன்னா, இந்தியாவுக்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஒன்று வந்து பேஷன்ஸு, இன்னொன்று பாசிட்டிவிட்டிங்க. பேஷன்ஸ் என்னென்னா, இன்னொரு 1 or 2 monthஸில் இந்த கர்வ் ஃப்ளாட்டன் ஆகி திங்ஸ் வில் பிகம் நார்மல். நம்ம ஜிம்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, இன்னும் மால்ஸ் இன்னும் ஃபுல்லாக திறப்பாங்க, நிறையா சர்வீசஸ் இப்போ இன்னும் மூடி இருக்குது, அதெல்லாமே ஓப்பன் ஆகும் 2 to 3 months. I have full belief in that. Once that happens, வந்து economy வந்து will start functioning and function at a much faster rate than beforeங்க. இன்னொன்று வந்து பாசிட்டிவிட்டிங்க. just stay positive-ங்க. டெஃபினட்டாக there will be more employment opportunities, more demand for companies, more growth opportunities for companies-ங்க. இதை நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. if we fall into the trap of this negativity propagated by opposition and this negativity propagated by these news channels, டெஃபினட்டாக நம்ம வேர்ல்டு இதோட முடியுதுன்னு நினச்சிட்டு நம்ம எதுவுமே ட்ரை பண்ணாமல் இருப்போம், மோட்டிவேட் ஆகாமல் இருப்போம். தட் இஸ் நாட் த ரைட் வே டு கோ ஃபார்வர்டுங்க. ஃபைனலாக ஜஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் சொன்னதை நாம் வச்சுங்க, பி ப்ரிப்பேர்ட் பட் டு நாட் பேனிக்ங்க. தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பேர்டாக இருங்க. கொரோனா வைரஸ் இஸ் அ பேண்டமிக்கு, நோ டவுட்டு. ப்ரிப்பேர்டாக இருங்க. எல்லா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துங்க, மாஸ்க் போட்டுங்க, ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிங்க, மேக்ஸிமம் எவ்வளோ வீடாகவும் ஆஃபீஸு ஃபேக்ட்ரி ப்ரெமிசஸை க்ளீனாக வச்சுக்க முடியும் பண்ணுங்கள், விசிட்டர்ஸை ஸ்க்ரீன் பண்ணி அலோவ் பண்ணுங்கள், அதெல்லாம் பண்ணுங்கள். பட் பேனிக் ஆகாதீங்க. நீங்கள் பேனிக் ஆனால் இட் டசன்ட் சர்வ் த பர்பஸுங்க. அண்ட் ஸ்டே பாசிட்டிவ்ங்க. டெஃபினட்டாக போஸ்ட் கோவிட் இந்தியா வில் பி ஒன் ஆஃப் த ஷைனிங் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டுங்க. அதில் ஐ ஹாவ் நோ டவுட். பிகாஸ் அவர் பிரைம் மினிஸ்டர் வந்து when he spoke very beautifully. He said, I believe more in the people of this country and their ability than my ability அப்படின்னாரு. அதாவது இந்தியாவில் இருக்கிற மக்களோட எபிலிட்டி வந்து டெஃபினட்டாக இந்தியாவை காப்பாற்றும். என்னோட எபிலிட்டியோட, அதாவது பிரைம் மினிஸ்டரோட எபிலிட்டி லீடர்ஷிப்போட இந்தியாவோட எபிலிட்டி, இந்தியாவோட ரிசோர்ஸஸ், இந்தியாவோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் வந்து டெஃபினட்டாக இந்தியாவை காப்பாற்றணும். அந்த மாதிரி ஒரு லீடர் கிடச்சதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். டெஃபினட்டாக இந்தியா வில் பவுன்ஸ் பேக்குங்க. opposition மீடியா சேனல்ஸ் சொல்கிறது கேட்காதீங்க. டெஃபினட்டாக இந்தியா வில் பவுன்ஸ் பேக் அண்ட் வி வில் பி ஒன் ஆஃப் த ஷைனிங் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.